ஆமா அந்த அம்மா பிடிச்சிட்டுக்கோங்க. நாங்க 5 பேரும் சின்ன பிள்ளைங்க. அப்பா ஆமா சரி. அம்மா சொந்த குழந்தை போல உங்க வீட்டு பிள்ளை போல நினைத்து எங்களை ஆர்வத்தையும் நினைத்து ஆதரித்து ஆமையா நீங்க எல்லாரும் உங்க பிள்ளை மேல நினைக்கணும். ஆமா நினைக்கணும். இப்ப படிக்கக்கூடிய சாசனுடைய கைதான் படிக்க போது தலைக்கு 100 ரூபாய் கொண்டு வந்துருங்க. என்னப்பா 100 ரூபாய் சேர்த்த செலவுக்கு தான் எனக்காது. ஆமா அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்க ஆரம்பிக்கிறோம். எங்க வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம். கதைகள் பாட கதைகள் பாட கையிலே கொழுவர்ந்து வரக்கூடிய வேளையில் பாதளம் என்ற உலகத்தில் அசுரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள். அசுரனுக்கெல்லாம் தலைவனாகி ரிஷிமுகா வர்ணனும் ரத்தக்கண்ணி பெண்கொடியும் தேவியுமாக தேசத்தையும் அதிபதியாக ஆண்டு வருகிறார் அல்லவா. ஆண்டு வரக்கூடிய வேளையில எனக்கு தெரியுமா என்னம்மா நடக்கிறது? ரத்தக்கண்ணி பெண்கொடியும் எல்லாம் வாழ்ந்து வராங்க தெரியுமா? எப்படிமா வாழ்ந்து வராங்க? மன்னவரும் தேவியுமா
குறையும் இல்லை தாழலும் இல்லை குறையும் இல்லை தாழும் இல்லை குறையும் இல்லை குறையும் இல்லை தாழும் இல்லை ஆமா அந்த ரிஷிமுகாவானவர் ரத்த கண்ணி பெண்களையும் கணவன் மனைவியுமா சந்தோஷமா வாழ்ந்து ரொம்ப வருகிறார்கள். சந்தோஷமா பாதாள உலகத்துல ஆண்டு வராங்க சொத்து சுகம் வீடு வாசல் நாடு நகரம் காசு பணம்லாம் இருக்கு. ஆமா நாடு நகரம் காப்பு தொடர்பு நஞ்ச பிஞ்ச ஏகப்பட்ட செல்வத்தோடு வாழ்ந்து வராங்க இவ்வளவு சொத்து சுகம் இருந்தும் ஆமையா அந்த ரத்த கண்ணிக்கு சொத்து ஆளை கை குழந்தை கூட இல்லையே மன்னா. பிள்ளை கூட இல்லையா மண்ணா ஒரு நாளகரம் அதிலே ரத்த கண்ணி ஓடி வந்து ரத்த கண்ணி ஓடி வந்து இடமதியில இடமதியில ராஜமண்ணா ஆமா என் ஆசமண்ணா நேசமண்ணா எனக்கு இது நாள் இது வரைக்கும் நம்மளுடைய அரண்மனையில சொத்து சுகம் இருந்தோம். சொத்து சுகம் இருந்தோம் சொத்தான ஒரு கை குழந்தை கூட இல்லையே மண்ணா. சொத்தாளருக்கு கை குழந்தை கூட இல்லையே உலகத்திலே சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் இல்ல. உலகத்திலேயே சிறந்த செல்வம்னா பிள்ளை செல்வம் தானே இல்ல பிள்ளை செல்வம் எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை ஐயா. ஆமா ஏகப்பட்ட சொத்தை கொடுத்த பகவான் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கலையே இருக்கலையே. ஆமா ஏ மண்ணா எனக்கு கையில் வைத்து விளையாட கை குழந்தை இல்லை மண்ணா. இல்லை மன்னவா கையில் வைத்து விளையாட மலர் கூட இல்லை மண்ணா. இல்லையே மன்னவா நான் விளையாட குழந்தை கூட இல்லை மண்ணா. இல்லையே மன்னா ரத்த கண்ணே குழந்தை இல்லை என்று சொல்லி முத்து முத்தா அழுது புலம்ப அழுது புலம்புகிறா ஒரே பார்த்தா ரிஷிமுகா வரணும். ரிஷிமுகாவர்ணன் நம்ம அஞ்ச வேண்டாம் மழைய வேண்டாம். ஆரதவும் செய்தோமா பகவானுடைய அருளால அழகான குழந்தை கிடைக்கும். அழகான ஒரு கை குழந்தை கிடைக்கும் நான் தவ இருக்க போகிறேன் என்று சொல்லி என்று சொல்லி ஒரு நாள் தினமதிலே ரிஷிமுகா வர்ணனும் தான். ஆமையா தவமிற்கு எங்க வர தெரியுமா? எங்கம்மா வராரு யமுனா நதிக்கரையில் வந்து மாரளவு தண்ணீர் நின்று கொண்டு நின்று கொண்டு கருத்தை ஏந்தி கொண்டு ஏந்தி கொண்டு ஏ சர்வேஸ்வரா ஐயா மகேஸ்வரா ஏ பகவானே ஆண்டவா ஈஸ்வரா எனக்கு ஏந்தி பிள்ளை வேண்டும் சுவாமி. பிள்ளை போற வேண்டும் சுவாமி கேட்கக்கூடிய வழியில ஆமா ஆமாம்மா அங்க யார் வேண்டாம் யார் வாயா எப்பா என்ன அந்த இடத்துல வண்டு மலையில வண்டு மாசு தவம் செய்கிறார். வண்டு மலையில வண்டு மாவாடு தவம் இருந்து வருகிறார் கைலாசத்துக்கு கடவுளுக்கு பதிலாக நாம இருக்க வேண்டும். ஏப்பா கெட்ட எண்ணத்தோடு தவம் இருக்கிறாரு அடியருக்கும் பட்டதே பகவானோட நாமளே வாங்க வேண்டும். நம்மளே கடவுளாக இருக்க வேண்டும் நானே ராஜே நானே மந்திரி நாளை வேணுமே ஆள வேண்டுமே நாம் வந்து வருகிறார் வண்டு மாறுது வண்டு மகாரிஷி தாமானது முட்டி கைலாசமே நறுநடங்குது ஐயா பார்த்தல்லவோ பார்த்தல்லவோ தவம் இருக்கிறானே தவம் முற்றி பற்றாம எல்லோரும் அடிமையாக வேண்டுமே. எல்லாரும் இந்த பாவிக்க நம்ம அடிமையாக வேண்டும் அப்படி தடிக்க தவத்தை அடிக்கணும் யாரா முடியும்? யாரால முடியும் அந்த ஈசன் பகவான் நினைச்சா தான் முடியும் அப்ப என்ன செய்யலாம் என்று ஆமா ஈசன் பகவான் ஆமா ஈசன் வந்து நினைத்ததான் உங்களுடைய தவத்தை அடிக்க முடியும். தவத்தை அழிக்க முடியும் இந்த ஈசன பகவான் பிரம்மனை வரவழைத்து குழந்தைக்கு உருப்பிடிக்க சொன்னார். குழந்தைக்கு உருவடைக்க சொன்னார் பிரம்மனா உருப்பிடிக்க பகவான் உயிரோடு உயிர் கொடுக்க குழந்தை குவான் பொருளோட்டு பொடுங்க சின்ன பிள்ளை சின்ன பேரா நமக்கு சின்ன பிள்ளை தானே போடுது ஈசன் பகவானுடைய தவத்தை கெடுப்பதற்காக ஆமா வண்டுமலை ஓரத்துல குழந்தையை வைத்து விட்டு அவண்டு புரண்டு விளையாடி கொண்டு மடியில போத்து விழுந்து அவர் மடியில போத்துன்னு விழுந்துருது தவத்தை மறந்துட்டா வண்டு மாறுது. ஆமா குழந்தையை கண்டு தவத்தை மறந்து குழந்தையை கையில் எடுத்து முத்தமிட்டு குஞ்சு குழாவி ஆமா யாரோட குழந்தை என்று முத்தமிட்டு குஞ்சு குழாவ கொஞ்சம் கொள்றாங்க பகவான் சொன்னார். ஏ வண்டு மாரசி இதை ஏமாற்றுவர்கள் இல்லெடுத்து என்ற லாபத்தை கொடுத்தா ஈசன் பகவான் உடனே பார்த்தார் வண்டு மலரேசி ஏ குழந்தாய் யார் உன்னை பிறவி செய்தார்களோ அவருக்கு நேராக கையால உன் சரிதான் அழிய கிடவு என்று சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தார். ஆமா அந்த சாபத்தை கொடுத்து குழந்தைய கையில வச்சா கொஞ்சம் குழவனாரு 2 காலையும் முடிச்சாரு. அப்படியே ஆகாயத்தை பார்த்து விட்டு எரிஞ்சாரு. ஆகாயத்துல எந்த பிள்ளை தவத்தை கெடுத்தார்களோ அவரு கையான மரணம் கடவுது ஆகாயத்தில் இருந்த குழந்தை. ஆமா அப்படியே கடகடா பிள்ளைக்காக தாம்பரம் வருகிறார் ரிஷிமுகாவர்ணன். ரிஷிமுகாவர்ணன் அடுத்து
வந்து குழந்தையான விழுந்துருது. கையில பிடிக்க முடியுமா? பால் நழுவி பழம் நழுவி பால்ல விழுந்த கதையாகி போச்சு. ஆமா, குழந்தைய கையில எடுத்து முத்தமிட்டு கொஞ்சம் கலாசிரா தெரியுமா? எப்படி எப்படிமா குறைகிறான் மாறி நல்ல கையில வளர்த்து வருகின்றார் அல்லவா? கண்ணி பெண்குடியா ரிஷிமுகாவர்ணனுமே வளர்த்து வரக்கூடிய வழியில ஒரு நாள் தினம் வந்து ரத்த கண்ணி ஓடி வந்து கணவன் இடம் வந்து என்ன சொன்னாரு? என்னமா சொல்லுகிறா? எங்க நாவாராஜமன் மன்னவா எந்தோமி ஆசமன்னன் ஏசமன் மன்னவா அழகான ஆண் குழந்தைக்கு எங்க அம்மா பேர் தான் ஏன் வைக்கணும்? உங்க அம்மா அப்பா பேர் தான் வைக்கணுமா? சரி வச்சிருவோம். அடியே என்ன என்னுடைய அம்மா பேர் தான் வைக்கணும். உங்க அம்மா அப்பா பேர் தான் வைப்பேடா. இந்த கணவன் மனைவிக்கு தர்க்க சண்டை நடந்து கொண்டே ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை பிறந்தா முக்காட்டு சண்டை இதை கொண்டே வரும். எங்க அம்மா அப்பா பேரை வைக்கணும் உங்க அம்மா அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லி இப்ப அதான் பொதுவா நடிகர் பேரை விட்டுருக்கோம். ஆமா ஆமா எந்த கருத்துல வேண்டாம்ல வேண்டாம்ல யாரோட அம்மா அப்பா பேரும் வேண்டாம், யாரோட தாத்தா பாட்டி பேரும் வேண்டாம், யாரு பூட்டையும் பாட்டையும் பேரும் வேண்டாம், நடிகர் பேரை வச்சுதான் வேலை முடிஞ்சு வச்சு. ஆமா இந்த ரெண்டு பேரும் தர்க்க சண்டை நடந்திருக்கக்கூடிய வேளையில ஆமா மத்தியசராக இருந்த முதலமந்திரி பார்த்து ஓடி வர ராணியம்மா மண்ணா உங்க இரண்டு பேருக்கு என்ன பிரச்சனை என்ன சண்டை? உங்க வீட்டுல என்னமா சத்தம் ரோட்டு கோடி வரைக்கும் சத்தமா கேக்குது, என்னமா சண்டை போடுறீங்க? ஆமா அப்ப ராணி ஓடி வந்து ஐயா மந்திரியே ஏன் மந்திரிய அம்மா பேர் இருக்கு அவர் சொல்லுங்க. அவங்க அம்மா அப்பா பேர் வைக்கணும்னு சொல்லி அவர் சண்டை போடுறாரு. நீங்கதான் எங்க வளர்த்துக்க தீர்த்து வைங்க. நீங்க தான் பொது மனுஷன் ஒரு நல்ல பேரை சொல்லணும். அப்படியா? ஆமா ராணி உன்னுடைய அம்மா அப்பா பேர் என்ன என்று மந்திரி கேட்க. எங்க அம்மா அப்பா பேரா? எங்க அம்மா பேர் ராக்கி, எங்க அப்பா பேர் ராக்கே. ஆமா ராக்கன் ராக்கியா? ராக்கே ராக்கி. தெரியும் மண்ணா என்ன உன்னுடைய அம்மா அப்பா பேர் என்ன என்று மந்திரி கேட்க. ஆமா எங்க அம்மா பேர் தான் மூக்கே, மூக்கனா? எங்க அப்பா பேரு மூக்கி. மூக்கியாப்பா? ஆமா மூக்கனா மூக்கே. ராக்கனா மாடத்தி மாடை. அம்மா அந்த காலத்து பேருமா. இப்பேற்பட்ட பேர்லாம் வைக்க கூடாது. எதுக்கு? நாட்டு மக்களுக்கு மேய்ப்பதற்கு நல்ல பேர் வைக்கணும். நாட்டு மக்கள் வாயில வருவதற்கு நல்ல பேரா வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம் தெரியுமா? என்னமா பேர் கொடுத்தாங்க? வல்லவன் அவத்தோடு பிறந்ததினால வல்லவன் என்றார்.
வல்லரக்கன் 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 என்று பேர் நாமம் கொடுத்தார். பேர் நாமம் கொடுத்தார்கள். பேர் கொடுத்து ஆமையா அந்த குழந்தை எப்படியெல்லாம் வளர்த்து வரா தெரியுமா? எப்படிமா வளர்த்து வருகிறார்கள்? ரத்த கண்ணி வெண்கொடியும் ரத்த கண்ணி வெண்கொடியும் செல்ல மகன் பேரந்தான் என்று